விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே முகவூர் கிராமத்தில் ஆண்கள் மட்டுமே பங்கேற்கும் வனப்பேச்சி அம்மன் கோவில் திருவிழா 3 ஆண்டுகளுக்கு பிறகு விமர்சையாக நடைபெற்றது. சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆண்கள் அனைவரும் ஊரை விட்டு வெளியேறி 4000 கிலோ அரிசி, மளிகை பொருட்களுடன் சாஸ்தா கோவில் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் உள்ள வனப்பேச்சி அம்மன் கோவிலுக்கு சென்றனர். சனிக்கிழமை இரவு அங்கேயே குடில் அமைத்து தங்கியவர்கள் விடிய விடிய வழிபாடு செய்து ஞாயிறு காலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம், அலங்காரம் செய்து படையலிட்டனர். பின்னர் அன்னதானம் பரிமாறப்பட்டது. இதே நேரத்தில் பெண்கள் வீட்டிலேயே வனப்பேச்சியை நினைத்து வழிபாடு செய்தனர். அருள்மிகு ஸ்ரீ வனப்பேச்சி அம்மன் குரு பூஜை விழா முகவூர் தெற்கு தெரு இந்து நாடார் உரைமுறை சார்பாக நடைபெற்றாலும் அனைத்து சமுதாயத்து மக்களும் ஒன்று சேர்ந்து அவங்க சம்பந்தம் பண்ண வழியில் எல்லாருமே வெளியூர்ல இருந்து எல்லாருமே ஒன்று சேர்ந்து ஆண்கள் மட்டுமே முகவூரில் இருந்து இந்த வனப்பகுதிக்கு வந்து இந்த வனப்பேச்சி அம்மனை 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை குரு பூஜை நடத்தி ஒற்றுமையாக எங்களுடைய வேலைகளை நாங்களே செய்து மக்களுக்கு பரிமாறி ஆண்கள் மட்டுமே வந்து பூஜை செய்யக்கூடிய இந்த வனப்பேச்சி அம்மன் உண்மையிலேயே வந்து ஒரு சக்தி வாய்ந்த தெய்வம். ஏறக்குறைய எங்களுக்கு அறிந்து ஒரு 250 300 ஆண்டுகளாக வரிசையாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த பூஜையினுடைய முக்கியத்துவம், இந்த அன்னம் அல்ல குறையாது. இந்த முகவனுடைய ஸ்ரீ வனப்பேச்சியினுடைய திருவிழா 3 ஆண்டுகளுக்கு குறை நடைபெற்றாலும் இதனை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய பக்த கோடிகள் அநேகம். 3 ஆண்டுகளுக்கு முறை ஆண்கள் அனைவரும் ஊரை காலி செய்து நேற்றே வந்துவிட்டோம். பெண்கள் ஊரை விட்டு யாரும் வெளியில் செல்லக்கூடாது, செல்போன் பயன்படுத்தக்கூடாது. அதே போல வெளியிலிருந்து ஆண்கள் யாரும் உள்ளே வர முடியாத அளவுக்கு தமிழ்நாடு அரசு காவல்துறையும் இன்று எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்திருக்கிறது. இந்து நாடார் உறவின் முறை அனைவரும் நடத்தும் இந்த வனப்பேச்சியம்மன் கோயில் குரு பூஜை திருவிழாவிற்கு முகவூரை சார்ந்த அனைத்து சமுதாய மக்களும் அழைக்கப்பட்டு அனைத்து சமுதாய மக்களும் ஆர்வத்துடன் இங்கு கலந்து கொள்வதால் இங்கே வனத்தில் ஒரு 10,000 மக்கள் வந்து உட்கார்ந்துருக்கோம். எல்லாரும் நாங்கள் இரவோடு இரவாக சிறுவர் முதல் பெரியவர் வரை அனைவரும் அவர்களால் முடிந்த உழைப்பை கொடுத்து அன்னங்களை தயார் பண்ணி குருபூசை நடத்துகின்றோம். இந்த அன்னத்தின் அளவு இன்றைக்கு 40 குண்டால் அரிசி. இன்னைக்கு 40 குண்டால் அரிசியை ஆகிட்டு காலையில விடிஞ்ச உடனே பூஜை ஆகி எல்லா மக்களும் அதை பலன் பெறுவதற்காக ஒவ்வொரு சிறுவர் முதல் பெரியவர் வரை மாணவ செல்வங்களும் அனைத்து சமுதாய மக்களும் எங்களோட இணைந்து சந்தோஷமாக ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்தி ரொம்ப ஒருங்கிணைப்போட 10,000 பேர் எந்த விதமான சலனமும் இல்லாமல் எங்களுக்கு சந்தோஷமாக இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.